காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு நடவடிக்கை. காற்று மாசு பாதிப்பை கருத்தில் கொண்டு திட்டங்களை உருவாக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைப்பு. இயல்பு நிலை திரும்பிய பிறகு செயல்முறை தேர்வு நடத்த உத்தரவு. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகருவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மகாராஷ்டிரா முதலமைச்சராக தேவேந்திர பட்னவிஸ் பதவியேற்பு. துணை முதலமைச்சராக அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே பதவியேற்றுக் கொண்டனர். பல்லடம் அருகே கடன் தொல்லையால் கணவன் மனைவி தூக்கிட்டு தற்கொலை. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. மழை பாதிப்பு காரணமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று வருகை. டிசம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் புதுச்சேரியில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். இன்று பாபர் மசூதி இடிப்பு தினம். மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு. அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவில் இன்று நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.0 பதிவாகியுள்ளது. Oh shit. இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். அடிலைட் ஓவல் மைதானத்தில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெறுகிறது.